விஷத்தை எதுக்கு கொண்டு வர சொன்னீங்க அத்தை? இந்த பால்ல போட்டு கலக்கிறதுக்கு. கலந்து ரகுவை குடிக்க வச்சு முதல்ல அவனை இல்லாம செஞ்சிட்டா ஜானகியையும் சாரதாவையும் விரட்டுறது பெரிய விஷயம் இல்ல. ரகு, அவசரமா வெளியே போறியா? ஆமாமா. டிஃபன் கூட சாப்பிடல, கொஞ்சம் இந்த பாலை குடிச்சிட்டு போப்பா. யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வர வர நீ பண்றதெல்லாம் விசித்திரமா இருக்கு. என் பேச்சு நம்புங்க, நான் உண்மையாதாங்க சொல்றேன். இவங்க இதுல விஷம் கலந்ததை என் கண்ணால பார்த்தேங்க. பாத்தீங்களா அத்தை, நம்ம மேல எந்த மாதிரி பழி சுமத்துறான்னு? கௌசல்யா, நீ பேசாம இரு. அது இல்ல மாமா, நாங்க இந்த வீட்டு உப்பு திங்கிறோம், நீங்க என் பையனை கூட தத்து எடுத்துக்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கப்ப கொலை செய்ய முயற்சி பண்றோம்னு சொல்றது சுயநிலையோட இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை இல்ல. என்ன கௌசல்யா, என்ன மறுபடியும் கலட்டா? இங்க பாருங்க, நானும் அத்தையும் மாமாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றோமா? இந்த பால்ல விஷம் கலந்திருக்கோமா? என்னென்ன இதெல்லாம் நீ நம்புறியா? அண்ணி, சொந்த மகனான நான் இருந்தும் அண்ணன் மேலதான் அம்மா அதிகமா பாசம் வச்சாங்க. அப்படிப்பட்டவங்க அண்ணனை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா அது அம்மாவால தாங்கிக்க முடியுமா? உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லிடுங்க, நாங்க எல்லாரும் வெளியே போயிடலாம். அதை விட்டுட்டு இப்படி அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. இல்ல தம்பி, அந்த பால்ல விஷம் கலந்ததை என் கண்ணால பார்த்தேன். சரி, நீங்க பாத்தீங்களா? சத்தியமா பாத்தீங்களா? ஆமா. கொடுங்க ரவி. குடிச்சிட்டேன், ஏன் எனக்கு ஒண்ணும் ஆகல. அண்ணா, இப்ப என்ன சொல்ற? இப்பவும் பொண்டாட்டி சொன்னதை நம்புறியா? அம்மா அடாதம்மா, விடுமா. இப்ப என்ன ஆயிடுச்சுமா? நீ ஏமா வேதனைப்படுற? அந்த பைத்தியக்காரி பேச்சு பெருசா எடுத்துக்காது. அம்மா அன்னபூர்ணியம்மா, தத்து எடுக்கிறதுக்கு முகூர்த்தம் பாருன்னீங்களே, வர்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப நன்னா இருக்கு. பஞ்சமி திதி காலை 7:24 அருமையான முகூர்த்தம் இருக்குங்க. இங்க பாருங்க, இப்ப அதெல்லாம் பண்றதா இல்ல, அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க அம்மா. அந்த முகூர்த்தத்திலே அது நடக்கணும். குழந்தைய தத்து எடுத்தோம்னா தனக்கு ஒரு குழந்தை சொந்தமாயிடுச்சுங்கிற சந்தோஷத்துல ஜானகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவான்னு நான் நினைக்கிறேன். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி. विश्वरूपा पजवो वदन्ते स्थानो मन्दे क्षमोद्यन्दहानारेणुर्वागस्मानुपविष्टदेतो सुमुहूर्तोऽस्कृत्यमगृह्णन्तो सुमुहूर्तमस्तो सुप्रदेशकमस्तो दत्ततस्वीकार आरम्भमुहूर्तस्सुमुहूर्तोऽस्तो सद्भानं भवति सदा युष्टे எனக்கு தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. நம்ம குழந்தை உயிரோட இருக்கிறப்போ இன்னொரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க? என்னது, நம்ம குழந்தை உயிரோட இருக்கா? ஆமாங்க, சாரதா நம்ம பொண்ணுங்க, நம்ம சொந்த குழந்தைங்க. ஆமா ஜானகி, சாரதா நம்ம சொந்த குழந்தை மாதிரி தான். மாதிரி இல்லங்க, சாரதா நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு. என்னங்க, என் பேச்ச நம்புங்க. சாரதா நம்ம பொண்ணுதாங்க. பிறந்தப்போ குழந்தை செத்துருச்சுன்னு உங்க அம்மா போய் சொன்னாங்க. என் குழந்தையை கொல்றதுக்கு அன்னைக்கு இவங்க எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. இனிமே என்னால இதை பொறுத்துக்க முடியாது. அன்னைக்கு பால்ல விஷம் கலந்து உன்னை கொல்ல பார்த்தேன்னா இன்னைக்கு உன் குழந்தைய பிறக்கிறப்பவே கொல்ல முயற்சி பண்ணேங்கிறா. இந்த பைத்தியத்தோட பேச்சு கேட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இதுக்கு என்ன முடிவுன்னு நீதான் சொல்லணும். நேத்து உன் நாடகத்தை என் புருஷனை நம்ப வச்சு உன் காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிறியா? ஜானகி, என்ன பேசுற? யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் தெரிஞ்சுதாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மை என்ன நீங்க தான் புரியாம பேசுறீங்க. என் பேச்ச நம்புங்க, சாரதா நம்ம பொண்ணுதாங்க. ஆமா ஜானகி, நம்ம குழந்தைதான். இப்ப யாரு இல்ல நாங்க? பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, ஆமா. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. நீயும் இந்த ராட்சசியை சேர்ந்து பண்ண திட்டம் தானே. நீயும் இந்த ஜாலக்காரியை சேர்ந்து பண்ண வேலை தானே. சொல்லுடி, சொல்லு. பாத்தீங்களா அந்த பைத்தியம் பண்றத? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி உடனே இந்த பைத்தியத்தை அனுப்பி வைங்க. யாருக்குடா பைத்தியம்? யாருக்குடா பைத்தியம்? உனக்குடா பைத்தியம். உனக்கு நான் பணத்து மேல பைத்தியம். சொத்தை அபகரிக்கணும் தானே. அநியாயமா என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சீங்க. சொல்லுடா, போய் சொல்லாத. உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. ஜானகி, நான் சொல்றேன். அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க, நம்பாதீங்க. அவங்க
அண்ணா இரு. இந்த பைத்தியம் பண்றத நீ வேணா பொறுத்துக்கலாம், எங்களால பொறுத்துக்க முடியாது. நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். டேய், டேய். ஜானகி நான் பைத்தியம் இல்லைங்க, நான் பைத்தியம் மாதிரி உளரலைங்க. நீங்களாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. சரி சரி ஜானகி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ சொல்றது எல்லாமே நிஜம்தான். ப்ளீஸ் ஐயோ, ஐயோ. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. சாரதா நம்ம குழந்தைங்க, சாரதா நம்ம குழந்தைங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. சாரதா நான் பெத்த பொண்ணுங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீங்களும் அதை புரிஞ்சுக்கங்க. சாரதா நம்ம குழந்தைங்க. டாக்டர் சார், போன தடவையாட்டம் அரை பைத்தியமா அனுப்பிடாதீங்க. நல்ல தெளிஞ்ச பிறகு அனுப்புங்க. யாருக்கடி பைத்தியம்? வாய்க்கு வந்தபடி பேசாத. சொல்லுங்க, இழுத்துட்டு போங்க. வேண்டாங்க, ஏய், அனுப்பு. வேண்டாங்க. எனக்கு பைத்தியம் இல்லைங்க, எனக்கு பைத்தியம் இல்ல. டாக்டர், எனக்கு பைத்தியம் இல்ல டாக்டர். ஜானகி, எனக்கு வாமா. பைத்தியம் இல்ல. ஆமா, எனக்கு- இங்க வா, வா, நான் எனக்கு சொல்றேன் கேளு, வா. பைத்தியம் இல்லைங்க. எனக்கு- வாமா. டாக்டர், எங்க அம்மா விட்டுருங்க. எனக்கு ஆமா, வா. சொல்றது கேளு. உனக்கு சொல்றது வா, நான் சொல்றது கேளு. நீ போ. அம்மா தாயே, இந்த கொடுமைகளுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் குழந்தை அம்மன் கோயில் குழந்தையா தான் வாழுமா? என்னை ஏன் சோதிக்கிற? என் குழந்தையை கூட சேர்த்து வைக்க மாட்டியா? ஐயோ அம்மா தாயே, இல்லைங்க. என்னை விடுங்க. ஜானகி சொன்ன எல்லாமே உண்மைதான். ரகு தம்பி, இந்த குழந்தை யாரும் இல்ல, உன் சொந்த குழந்தை. உங்க அம்மா, உன் தம்பி, என் பொண்ணு டாக்டருமா சேர்ந்து பிறந்தது மயக்க மருந்து கொடுத்து குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து புதைக்க சொன்னாங்க தம்பி. என் கையால இந்த பாவத்தை பண்றதுக்குள்ள குழந்தை கத்துறத கேட்டு உடனே குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வர நினைச்சேன். ஆனா இந்த பாவிங்க குழந்தை உயிருக்கு மறுபடியும் ஆபத்து ஏற்படுத்துவாங்கன்னு நினைச்சு அந்த குழந்தைய அம்மன் கோயில் வாசல்ல போட்டுட்டு அவளை காப்பாத்துபடி வேண்டிக்கிட்டேன். அங்க வந்த சுவாமிஜி குழந்தைய எடுத்து வளர்க்கறத நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உன் சித்தியோட சுயரூபம் உங்களுக்கு தெரியற அன்னைக்கு சாரதா உன் குழந்தைங்கிற உண்மையை சொல்லணும்னு இருந்தேன். தெரிஞ்சிருந்து சொல்லாம போனது என்னோட தப்பு. இவ்வளவு நடந்த பிறகு சொல்லாம இருக்க என்னால முடியல தம்பி. இல்ல, இதெல்லாம் போய் வாய முடுறா. என் உயிரையே உனக்கு கட்டி கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்காக போய் சொல்லணும்? ரகு தம்பி, உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மை தம்பி. ஜானகி, நீ இந்த வீட்டு மருமகளானது ஏன் அதிர்ஷ்டம் நான் நினைச்சேன். ஆனா அதுவே உனக்கு துரதிருஷ்டமா மாறிடுச்சு. 10 குழந்தைங்களை பெத்து வளர்த்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை ஒரு குழந்தைக்கு கூட தாயின்னு சொல்ல முடியாதபடி செஞ்சுட்டாங்கல்ல. ஒரு விதத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்ச ஜானகி. உனக்கு தெரியாம இவ்வளவு நாளா உன் குழந்தைக்கு தாயா இருந்திருக்க. அம்மா, நீ அனாதை இல்லம்மா, தெய்வ குழந்தை. அம்மனோட அருள்ல தான் பிறந்த உடனே நீ அம்மன் கோயில் குழந்தையா வளர்ந்து இப்ப எங்க கிட்டே வந்து சேர்ந்திருக்க. இனி உனக்கு எந்த குறையும் வராதுமா. டாடி நான் இருக்கேன். உன் அம்மா உன் மேல உயிரிய வச்சிருக்கா. அவ அன்புக்கு ஈடே இல்லம்மா. ஒரு நாள் நீயும் தாயாவ. ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னு உங்க அம்மாவை பார்த்து கத்துக்க. எப்படி இருக்க கூடாதுன்னு என் அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க. அம்மா, எதுக்காகமா இப்படி பண்ண? எதுக்காகமா இப்படி பண்ண? எதுக்காகமா இப்படி பண்ண? என்ன பெத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாத நிலைமையில 5 மாசத்துல பசியோட உன் மடியில அழுதுகிட்டு இருந்த நேரத்துல கள்ளிப்பாலையோ அரளிவதியோ பாலுக்கு பதில் ஊத்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காதும்மா. உன் சுண்டு வரல புடிச்சு நான் நடக்க கத்துக்கிட்ட நேரத்துல என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருந்தேன்னா இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி நீ குற்றவாளியா நின்னு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்காது இல்லப்பா. 25 வருஷமா என் மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சு வளர்த்து கல்யாணமும் செஞ்சு வச்சு
என் மனைவி தாய்மை அடையறத தடுக்கிற அளவுக்கு நீ மோசமானவங்கிறத என்னால தாங்கவே முடியலப்பா. நான் உன் பையன் நினைச்சேன். இல்லையே, சக்களத்தி மகன் தானே. எனக்கு நீ எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி, என் பொண்ணு உனக்கு என்ன பாவம் பண்ணாங்கம்மா? அவங்களுக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த? சொல்லுமா, சொல்லுமா, சொல்லு. அக்கிரமத்தோட மொத்த உருவமா இருந்த ஒண்ணு அம்மானு கூப்பிட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன். நோ, என்னால முடியாது. இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ என் கண்ணு எதிரில இருந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. தம்பி, பெத்த பாசம் என் கண்ணு மூடிடுச்சு. என் வயித்துல பிறந்துட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெத்த தாயை விட அதிகமா என்ன கவனிச்சுக்கிட்ட உன்ன மாதிரி உத்தமனுக்கு அநியாயம் பண்ணிட்ட. எந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சிட்ட. மகன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை உலகத்துல எந்த தாய்க்கும் வரக்கூடாது. மன்னிச்சுடுன்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இல்ல. என்ன பாட்டி வீட்டை விட்டு போறாங்க. கூப்பிடுங்கடி, கூப்பிடுங்கடி ப்ளீஸ். எங்க அம்மாவை என்கிட்ட சேர்க்கறதுக்காக நீங்க உங்க அம்மாவை பிரிய கூடாது டாடி. அம்மா, பாட்டி நம்ம வீட்டு போறாங்க. நீயாவது கூப்பிடுமா ப்ளீஸ், நீயாவது கூப்பிடுமா. இல்லங்க, எங்க போறீங்க? போன் சொல்றதுக்கு அவர் யாரு? வெளியே போக நீங்க யாரு? இந்த சொத்து யாருது? எங்க தாத்தா சண்முகநாதனோடது. அவர் யார் பேர்ல எழுதி வச்சிருக்காரு? அவர் பேத்தியரை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதாவது இந்த வீட்டு எஜமானியா நான் சொல்றேன். இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியே போக கூடாது. உள்ள போங்க. Twinkle, twinkle, little star, how I wonder what you are up above.